வணக்கம். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மூடி தேங்காவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, 6 மிளகாய், கடலை ஒரு 50 கிராம் கடலை, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலையை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.